வணக்கம். SR7 டிவி செய்திகள். அடிமையாக வேலை செய்யாததால் தலித் குடியிருப்பை சுற்றி வேலி அமைத்து சிறைப்படுத்திய கொடுமை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் ஒன்றியம் சரஸ்வதி விலாகம் கிராமத்தில் ராஜன் வாய்க்கால் தெருவில் வசிப்பவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர். மகாலிங்கம் என்பவரது மகன்கள் மணிகண்டன், கலியபெருமாள் மனைவி பிள்ளைகளோடு வசித்து வருகின்றனர். பல ஆண்டுகளாக அதே பகுதியில் விவசாய நிலங்கள் வைத்துள்ள ஆயங்குடி பள்ளம் பகுதியைச் சேர்ந்த வளர்மதி என்பவரிடம் அடிமை போன்று கூலி வேலை செய்து வந்துள்ளார். பணம் நெருக்கடி காரணமாக மற்றவரிடம் வேலைக்கு சென்று உள்ளார். இதை கண்ட வளர்மதியின் உறவினர்கள், என் வீட்டிற்கு வேலைக்கு மறுத்த உன்னை வெளியில் செல்லாதபடிக்கு வீட்டை சுற்றி முள்வேலி அமைத்தனர். 20 ஆண்டுகளாக பொது பாதையாக பயன்படுத்தி வந்த பாதையை முள் சுவர் கொண்டு அடைத்துவிட்டனர். மணிகண்டன், கலியபெருமாள் மகன்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, விடுதலை சிறுத்தை கட்சிகள் இணைந்து உடனடியாக தமிழக அரசு இவ்விஷயத்தில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நடப்பதற்கு தேவையான வழிபாதை அமைத்து தர வேண்டும் என்றும் சுவரை அகற்ற வேண்டும் என்றும் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் மனுக்கள் கொடுக்கப்பட்டது. இல்லையென்றால் முள்வேலி அகற்றும் வரை போராட்டங்கள் தொடங்கப் போவதாக கூறப்பட்டது. SR7 டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து நிருபர் பால்ராஜ். சார், நான் வந்து 6ஆவது படிக்கிறதுலேருந்து இங்கே இருக்கேன் சார். எனக்கு வயசு இப்போ 39 சார். ஆமாம் சார். உங்களுக்கு இட காலத்தில் உங்களுக்கு இதில் கலைஞர் வீடு கட்டு திட்டத்தில் வீட்டுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க சார். வீடு ஆனால் வரல. அது ஒன்றும் இல்லை, அந்த பழைய ஆணை இருக்கு. ஆமாம், பழைய அரசாணை இருக்கு. ஆமாம், கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்தா அந்த ஆர்டர் காப்பி இருக்கு. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு இப்போ அலாட் பண்ணி இப்போ வந்து கேவிடி அந்த இப்போ வர வீட்டை கூட கொடுத்துருங்க. அது பதிவு பண்ணிட்டீங்களா? பதிவு பண்ணுறேங்க சார். இப்போ உங்களுக்கு இந்த பகுதியாக வர வழி ஏதாவது இருக்கா? வேற வழி? வேறு வழி ஒன்றும் இல்லை சார். சார் வழி எனக்கு இதில் தான் போயிட்டு இருந்தேன், இதான் வந்துட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் வழி கிடையாது. அவங்கள்ட்ட நான் வேலை பார்க்கும்போது எதுவுமே அவங்க வந்து வழி அடிக்கிறவனுக்கு இல்லை. என்னை சுயமரியாதை ஒரு தொழில் செய்யணும்னு ஆசை வந்து வெளில கிளம்புனேன் சார். வெளில கிளம்பும்போது நம்ம மேலே என்ன விருப்பமோ அவருக்கு வழி கொடுப்பாங்களா, எனக்கு தர மாட்டாங்களா அப்படின்னா. ஆமாம், இவங்க வாங்காத மட்டும் இதில் தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 30 வருஷமா இதில் இருக்கிறீங்க. பாய் இருக்கு, அந்த பாய் விற்கும் போது இதில் தான் போயிட்டு இருந்தோம். நம்ம பாய் இருக்கும்போது நீங்கள் நல்லா பதில் சொல்லுங்க. ஒரு 30 வருஷமா இங்கே இருக்கிறீங்க. ஆமாம் சார். இவங்க வாங்கினவங்க எத்தனை வருஷம் ஆகுது வாங்கி? 12 வருஷம் சார். அதுக்கு முன்னாடியே ஒரு இந்த வேலை தான் சார் போயிட்டு ஒரு பாய்க்கு இருந்தது. ஆமாம், அதில் தான் போயிட்டு அவங்க நம்மளை வந்து என்னன்னா, நீங்கள் இருக்கிறீங்க தெரிஞ்சு இவர் வாங்குறாரு. இதுக்கான வழிகள் விடாமல் வாங்கி வந்து இவருடைய தப்பு, உங்கள் தப்பு மட்டும் இல்லை, இடத்த வாங்கின ஒரு தப்பு தான். ஆமாம் சார். ஒரு குடியிருப்பு இருக்குது, குடியிருப்பு இருக்கும்போது வில்லங்கம் இல்லாமல் ஒரு இடத்த வாங்குறவங்க எந்த வில்லங்கம் இல்லாமல் வாங்கணும், விட்டு வாங்குறவங்க. ஒரு குடியிருக்கிறாங்க, அதுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, உங்களுக்கு எத்தனை வசதிகள் இருக்குது, நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்கன்னா கேட்டுக்கிட்டு வாங்க. அவர் தான் வந்து வில்லங்கம் இல்லாமல் வாங்கியிருக்கணும். ஆமாம், தெரிஞ்சு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து அது பெரிய. இதில் வேறு ஏதாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணுற வழியாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் எப்படி முடக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். நான் கல்யாணம் பண்ணியே 16 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் வந்த போது தான் வந்து வயலை வாங்கினாங்க. என் பையன் பிறந்த வருஷத்தில் அவங்க வயலை வாங்கினாங்க. எயித்து படிக்கிறான். 10ஆம் படிக்கிறான். இப்போ அடைக்கும் போது கேட்டிங்களா, ஏன் அடைக்கிறீங்க? நான் கேட்டேன் சார், அடிக்காதானே, ஒரு வாழை விட்டு அடிக்காதானே, விடுனே அக்கா விடுக்கா. நான் கேட்கும்போது என் வழியை நான் அடிக்கிறேன் அக்கா அப்படின்னா நீ முன்னாடியே வாங்கினப்பே அடைச்சிருக்கணும் வழியை, நீ இப்போ வந்து அடைக்கிறேன்னு. அப்போ உன்னோட வேலைக்காக என்னை வச்சுக்கிட்டேன். ஒன்றுக்கிட்ட நான் வேலைக்கு வரல. அப்போ நான் வந்து தனிப்பட்ட வேலைக்கு போகிறதுனால நீ அங்கே வேலைக்கு போறியா, அந்த வேலை இந்த வேலை நீ ஏசி. அதுக்கப்புறம் இந்த வழி அடைக்கும்போது எனக்கு மனசு உச்சறதெல்லாம் இருந்தது. சரி நீ அடைச்சிக்க. ஏன்னா அதுக்கு ஒரு தம்பி கொடி பிடிக்க போறேன்னு கேட்டார். ரெக்கார்டில் இருக்க எல்லாமே. ஆமாம், நான் கொடி பிடிக்க தான் போகிறேன். என்ன காரணம், நீ வாங்கின ஒழுங்கு அடைச்சிருந்தா நான் வேறு எங்கேயாச்சும் வழி வாங்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் உங்ககிட்ட இந்த நிலம் ஒரு வேலை நிலம், ஒரு வேலை நேரத்துக்கு நான் ஒண்டி கஷ்டப்படுவேன். என் பொண்டாட்டி போய் மோட்ரு போடுவேன். என் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் குடிச்சிட்டு படுத்து என் புள்ளியும் என் பொண்டாட்டி தான் போய் மோட்ரு போடுவேன். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருவேன். நான் ஒரு அசையில் வந்து குடிச்சிட்டு படுத்திருந்தாலும் எத்தனை வருஷமா அவர்கிட்ட ஒரு இது நிலம் வாங்கினது 12 வருஷமா அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன். அவங்க பையன் ஆரம்பத்தில் பாய்கிட்டையும் எல்லாமே திட்டீங்க. அப்போ லாஸ்ட் கிட்ட நீங்கள் வாங்கினீங்க பாருங்க இதுக்குள்ள. ஆனால் நீங்கள் வாங்கினால பாய் பேர் இழந்து. அப்போ நம்ம தங்கச்சி இந்த காலகட்டத்தில்
பாய் பேர்ல கொஞ்சம் போய் எழுதி வாங்கிட்டு வந்து 30,000 மட்டும் இப்பவே போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்திருக்கு. இதுதான் மேட்ரு. தம்பி, அதை விடுங்க. காவல்துறையில புகார் கொடுத்துறீங்களா? கொடுத்துருங்க சார். என்னைக்கு கொடுத்துறீங்க? கொடுத்து 28ஆம் தேதி கொடுத்துறீங்க. இப்ப காவல்துறை வந்து இதை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணலையா? இல்ல, காவல்துறை பிரிக்க சொல்லி அவங்க பிரிக்கல. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு பெரிய அட்ராசிட்டி நடந்திருக்கு, காவல்துறை இதை பிரிக்கலையா? பிரிக்கலங்க. சரிங்க, வேற என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறை வந்து கேட்டீங்களா? நீங்க இருக்கிற என்னென்ன வீட்டுல உள்ள தங்கியிருக்கலாம் ஆவணத்தை கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு, வேற எதுவும் நடக்கல. சரி, ஓகே.